கஷ்டத்தின் போது, துக்கத்தின் போது, கவலையின் போது இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த துவாவை ஹஜ்ரத் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹுடைய ஒரு நபியாக இருந்தாங்க. அந்த நபி கஷ்டத்தின் போது ஓதினார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவர்களுக்கு ஒரு நல்ல சூழ்நிலை அல்லாஹ் ஏற்படுத்தி கொடுத்தான். அது கஷ்டத்திலிருந்து வெளியே வரக்கூடிய ஒரு பாக்கியத்தையும் அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்தான். எனவே நிச்சயமாக நாமும் கஷ்டத்தின் போது இந்த துவாவை ஓதினோம் என்பதாக சொன்னால் அல்லாஹ் நம்முடைய சூழ்நிலைகளை நிச்சயமாக சரிப்படுத்துவான் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. இந்த துவா என்னங்க? லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். அவ்வளவுதான். லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன். கஷ்டத்தின் போது, துக்கத்தின் போது, கவலையின் போது இந்த துவாவை நம்ம அதிகமாக ஓதணும் என்பதாக சொன்னா அல்லாஹ் நம்முடைய கவலைகளை, நம்முடைய கஷ்டங்களை, நம்முடைய துக்கத்தை அல்லாஹ் சரி செய்து கொடுப்பான் என்பதிலே எவ்விதமான சந்தேகமும் இல்லை. லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன்.